நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டா மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், கேடிசிசி பகுதிகளாக இருக்கட்டும், ஏன் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் என வடகடலோர மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலேயே இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதுலேயே நான் டெல்டா மாவட்ட பகுதிகளெலாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன். கடலூர் மாவட்டத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரிக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இவை போக வட உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை பதிவாக இருக்கிறது. அருகாவூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இதுவரையில் அதிகபட்சமாக 64 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மழை அளவுகள் மாறுங்க. ஏன்னா இன்னுமுமே பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக வேரியேஷன் இருக்கும். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மழை மானிகளிலிருந்து வேறு சில மழை மானிகளும் இருக்கிறது. அவைகளினுடைய அந்த டேட்டாவும் பார்த்திங்கனாக்கா காலை 8:30 மணிக்கு பிறகு வெளியாகும். அந்த நேரத்தில் நமக்கு தெளிவான டேட்டாஸ் என்பது கிடைக்க வரும். இப்போ காரைக்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதற்கு நானே சாட்சி. ஒரு 40 நிமிடம் பார்த்திங்கன்னா நல்ல வலுவான மழை பதிவானுச்சு. அதனுடைய ரெயின்ஃபால் ரேட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா 60 to 70 mm/h அப்படிங்கிற அந்த ஒரு ரெயின்ஃபால் ரேட்டில் அது இருந்தது. அதாவது 1 மணி நேரம் தொடர்ச்சியாக அதே மாதிரியான மழை பதிவானுச்சுன்னா 60லேருந்து 70 மில்லிமீட்டர்கள் அளவு மழையானது அங்கே பதிவாகலாம் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். 40 நிமிடங்கள் அந்த அளவுக்கு இன்டென்ஸாக அது பதிவானுச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட சாரல் மழை, தூறல் மழையெல்லாம் போட்டு கொண்டு இருந்தது. அப்போ எனக்கு மழை அளவுகளும் கிடைக்க விட்டது காரைக்கால் பகுதிகளில். அதில் வேரியேஷன்லாம் கிடையாது. 57 மில்லிமீட்டர் அளவு மழை இரவு 11:30 மணி வரையிலான அந்த காலகட்டத்திற்குள்ளாக பதிவாக இருக்கிறது. அதன் பிறகு பதிவான மழையை கவுண்டில் எடுத்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 60 மில்லிமீட்டர் அதற்கு அதிகமான அளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். செஞ்சுரி கூட போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் அங்கே அடர்த்தியான மழை மேகங்கள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மழைமானி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் 57 மில்லிமீட்டர். மழைமானி இல்லாத சில இடங்களில் ரொம்ப வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அதனால் காரைக்காலினுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில், அதே போல் காரைக்கால் நகரிலேயே சில இடங்களில் வலுவான மழை 57 மில்லிமீட்டர்லாம் இல்லை, 80 மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த மழை மேகங்களினுடைய அடர்த்தி என்பது இருந்தது. அந்த அடர்த்தி இருக்கக்கூடிய அந்த 40 நிமிடத்தில் அது பெய்த மழை ஒரு புறம் இருக்க, அதற்கு பிறகும் கூட உங்களுக்கு மிதமான மழை பதிவானுச்சு. அப்புறம் சாரல் தூறல்லாம் போட்டுச்சு. எல்லாத்தையும் சேர்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் சில இடங்களில் காரைக்கால் மாவட்டத்தில் 80 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருந்திருக்க கூடும். இது இந்த ஒரு நகரத்திற்கு மட்டும் பொருந்தாது. இதை நான் பொதுவாகவே சொல்கிறேன். மழைமானி ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம். பட் ரியலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதோ இல்லை இந்த மாதிரி யாராவது ஒரு நண்பர்கள் மூலிமா நமக்கு டேட்டாஸ் தெரிய வரும்பொழுது தான் நமக்கு வித்தியாசம் என்பது புரியும். உண்மையாலே அந்த மழை மேகங்கள் எந்த அளவிற்கு மழை பொழிவு சில இடங்களில் வழங்கி இருக்குது என்பது அப்படி தான் நமக்கு தெரிய வரும். அதனால தான் ஒவ்வொரு குரல் பதிவுலையும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் போட்டுவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா வெறும் மழைமானியினுடைய அளவை வைத்து மட்டுமே நம்ம இந்தந்த இடங்களில் இந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, அதை மட்டுமே வைத்து நம்ம பேசிட முடியாது. இவை தவிர்த்தும் சில விஷயங்கள் இருக்குது. மழைமானி இல்லாத இடங்களில் நல்ல மழை பொழிவும் பதிவாக இருக்கலாம். இல்லை மழைமானி இருந்த இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட எதிர்பார்த்த அளவிற்கு மழை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ கூட காரைக்காலில் நான் நல்ல மழை பதிவாகும்பொழுது அந்த போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ சுபாஷ் கூட கேட்டிருந்தார். நாகப்பட்டினத்துலேயும் மழை பதிவாகுது, ஆனால் வலுவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் பக்கத்தில் கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக ரெயின்ஃபால் டேட்டாவில் வேரியேஷன் இருக்கும். திருநள்ளாறில் இல்லை நெடுங்காட்டில் ரொம்ப நல்ல மழை பதிவாக இருந்திருக்கலாம். ஏன்னா அடர்ந்த மழை மேகங்கள் அங்கே ரொம்ப நேரமாக இருந்தது. அதனால் பார்க்க முடிந்தது. அதே போல் தான் வரிச்சிக்குடி பகுதிகளையே நம்ம பார்க்கணும். ஸோ அங்கே ஏதாவது மழை மானிகள் இருந்ததுன்னா நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது காரைக்கால் பாலிடெக்னிக்கில் ஒரு மழை மானின்னு ஒன்று இருந்தது. அப்போ அந்த கல்லூரியில் நான் பணியாற்றி கொண்டும் இருந்தேன் விரிவுரையாளராக. அப்போ அந்த எப்படி சொல்கிறது, அந்த மழை மானியை நாங்கள் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சோம். அது மேலே வைக்கணும். ஆக்சுவலாக அது வைக்கல. அதுக்கப்புறம் அது மாதிரி என்ஐடி இருக்குது, புதுச்சேரி என்ஐடி. அங்கே அது காரைக்காலில் இருக்குது. ஆக்சுவலாக திருக்கடையூர் பக்கத்தில் இருக்குது. திருவேட்டக்குடின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கும். திருக்கடையூர் கிடையாது, திருக்கடையூர் அங்கே இருக்குது. திருவேட்டக்குடின்னு சொல்லிட்டு காரைக்காலில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அங்கே இருக்கும்.
அங்கே வந்து மழைமானி வச்சுருக்காங்களா, அதை மெஷர் பண்ண டேட்டா அவங்க வந்து டெய்லி வந்து எழுதி நோட் பண்ணி வைக்கிறாங்களா, அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரிக்கணும். அப்படி கிடைச்சிதுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரையில் பார்த்திங்கன்னா அந்த மழை அளவுகள் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாமல் தான் வந்து இருக்கும். சரி, இப்போ புதுச்சேரி நகர பகுதிகளில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. பாகூரில் இருக்கக்கூடிய அந்த ரெயின் காஜ் டேட்டா வந்து நமக்கு கிடைக்க வரும். நண்பர் எப்படியும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அதன் பிறகு உங்கள் கூட நான் காலை நேரத்தில் இல்லை அடுத்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரளவிற்கு மழைப்பொழிவு பதிவாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவு பதிவாக இருக்கிறது. சரி பதிவான மழையெல்லாம் இருக்கட்டும், அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்திலும் இதே போன்றே வட தமிழகத்தில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. கேடிசிசி பெல்ட்டிலும் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம். ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், அதேபோல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள், இதை தவிர்த்து செங்கல்பட்டு மாவட்ட பகுதி, சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகள், புதுச்சேரிக்கு அடுத்த 24 மணி நேரத்துலையும் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில், அரியலூர் மாவட்ட பகுதிகளில், அதேபோல் கடலூர் மாவட்ட பகுதிகளில், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், ஸோ டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். இதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், வடமேற்கு மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள், சேலம், நாமக்கல், மதுரை மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது குறைந்து விட்டது. இப்பொழுது தான் செய்தி ஊடகங்கள் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் அந்த செய்தியெல்லாம் வந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்கே வெள்ளம், இங்கே வெள்ளம், அந்த மாதிரியான செய்திகள் இப்போ தான் வந்து பீக்குக்கு வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்ருப்பாங்க. இப்போ தான் அது வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் உண்மையான நிலவரம் என்னன்னாக்கா, இப்போதைக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் வந்து முன்பு போல் இல்லை. நேற்று இருந்த அளவிற்கு இன்று இல்லை, இன்று இருக்கக்கூடிய அளவிற்கு நாளை இருக்க போகிறது கிடையாது. இதுதான் வந்து உண்மை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவ காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது தமிழகத்தில் மேலும் குறையும். அதனால் மழையே இருக்காதா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இரவு நேரத்தில் மழை பதிவாகலாம், நள்ளிரவு நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம், அதிகாலை நேரத்தில் பதிவாகலாம். பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது ஆங்காங்கே பதிவாகும். அது அந்த நேரத்தை பொறுத்து. இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேரம்னு சொல்லும்பொழுது இப்போ நேரத்தை சொல்லிவிடுவோம். இப்போ மழை அளவுகளை நம்ம வந்து பார்க்கலாம். அருகாவூர் மாதிரியான இடத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் 64 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. இதுவரையில் நமக்கு கிடைத்த மழை அளவுகளில் அதுதான் தமிழகத்தில் அதிகமான அளவு மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 நிமிடங்கள் ஆகுது. 12:30 மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இன்றைக்கு தேதி என்பது 4/8/2026. ஸோ ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் தேதியில் தான் 26ஆம் வருடத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ 3ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பாக தான் சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பேசியிருந்தேன். அதில் நம்ம பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருகாவூர் பகுதியில் 64 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் 57 மில்லிமீட்டர். அதே போல் மேலத்தி சாமங்கலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அது ஆங்கிலத்தில் இருக்குது. திருவாரூர் மாவட்ட பகுதி, டெல்டா பகுதி, அங்கே 45 மில்லிமீட்டர். பெரும்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் 44 மில்லிமீட்டர். மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையம் சென்னை மாநகர் 44 மில்லிமீட்டர். கொரட்டூர் அணைக்கட்டு திருவள்ளூர் மாவட்டம் 44 மில்லிமீட்டர். முடிகொண்டான் திருவாரூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர். உத்திரமேரூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் காஞ்சிபுரம் மாவட்டம் 40 மில்லிமீட்டர். ஆலங்குடி திருவாரூர் மாவட்டம் 39 மில்லிமீட்டர். காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் 35 மில்லிமீட்டர். நெல்லிக்குப்பம் கடலூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர். கோலப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் 35 மில்லிமீட்டர். செய்யார் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் திருவண்ணாமலை மாவட்டம் 33 மில்லிமீட்டர். காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் அங்கேயே ஒரு 2-3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு கேவிகே கூட இருக்குது. ஸோ அதனால் அங்கே 32 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கணாபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் 32 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. எப்போது நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குதுங்க. நம்ம மழை அளவுகள் பட்டியலை முழுமையாக பதிவு பண்ணணும்னு நினச்சோம்னா காணொலியின் நேரம் தான் அதிகரிக்கும். பட் இருந்தாலும் நான் ஏன் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பதிவாக இருக்கக்கூடிய சில இடங்களை நான் வந்து பகிர்றதுக்கான காரணமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அது எந்த அளவுக்கு பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பதிவாக இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாக இருக்குது, சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் பதிவாக இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதிவாக இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பதிவாக இருக்குது. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஜெயங்கொண்டத்தில் 26 மில்லிமீட்டர் அளவு மழை.
ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது பாரபட்சமே இல்லாமல். இப்போ அடுத்த 24 மணி நேரத்துலையும் அதே மாதிரியான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி முகநூல் பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து கேள்வியை முன் வச்சுருந்தார். அப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒரு 2 ரயில்வே ஸ்டேஷனில் 20 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது. அதாவது இதே மாதிரியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகலாம். சேலம் மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை தான் குறைஞ்சிட்டேன். அதை நான் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 or 3 டேஸில் அந்த பதிவான அந்த மழை இருக்குது இல்லையா, அதோடைய இன்டென்சிட்டி அதை நம்ம இனிமேல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இனிமேல் மறுபடியும் சுழற்சி மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் ஆகி மேற்கு திசை காற்று இன்னும் தீவிரமடைந்து நமக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரியான மழையை வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ நேற்று காலை 8:30 மணிக்கு முன்பு பதிவாகி இருந்து அதற்கு முந்தைய 24 மணி நேரம் மழை அளவுகள் பட்டியல் எடுத்து பார்த்தா கூட தென்காசி மாவட்டத்தில் சில ரயில்வே ஸ்டேஷனில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஆமாம், குண்டார் அணையில் 97 மில்லிமீட்டர், 4முக்கில் 73 மில்லிமீட்டர், ஊத்தில் 59 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 54 மில்லிமீட்டர், பேன்கொண்டபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் 39 மில்லிமீட்டர். ஸோ அப்படி தான் வந்து இருந்திருக்குது. இந்த 213 மில்லிமீட்டரு, 250 மில்லிமீட்டர், 150 மில்லிமீட்டர் கூட இல்லை. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மழையானது குறைந்திருக்கிறது. அதனால் அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். இனிமேல் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை வந்து நமக்கு மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ஒரு சாதகமான அமைப்பு வரும் வரையில், அடுத்த சாதகமான அமைப்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. வாய்ப்பு இருக்குது. மாதிரிகள் காட்டுறது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா வட இந்தியாவில் சுழற்சிகள் உருவாகும், இல்லை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. அங்கே சுழற்சி உருவாகிறது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. நம்ம கேரள பகுதிகளில், அதாவது நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் ஈரப்பதம் இருக்கணும். குறிப்பாக கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் ஈரப்பதம் மிக்க கடல் பகுதிகளாக இருக்கணும். அங்கே வரக்கூடிய காற்று வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக உள்ளே ஊடுருவணும். லாஸ்ட்டு ஒரு 2 or 3 டேஸில் அது ரொம்ப பெட்டராக இருந்தது. அதுலேயே அந்த சுழற்சி இந்த குஜராத் பகுதிகளுக்கு அருகில் இருக்கும்போது தான் மாஸ் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு, இதே மாதிரியே அடுத்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்கிறது இல்லையா, அதை நீங்கள் வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான காலகட்டமாக இருக்குது. அதே நம்ம வந்து பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகஸ்ட் மாதத்தில் ஓரளவிற்கு வெப்பச்சலன மழை தமிழகத்திற்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் சூழல்கள் வந்து மாறுதல் அடையும் பொழுது அந்த சூழல்களை பொறுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் மாறுதல் பெறும். ஒரே மாதிரியே எப்போதும் வந்து இருக்கிறது கிடையாது. இப்போ எல்னினோக்கான சூழல்கள் நிலவி கொண்டு இருக்கிறது. எல்னினோக்கான சூழல்களில் இப்போ பெசிபிக் கடல் பரப்புலேயே மத்திய பெசிபிக் கடல் பரப்பில் அந்த நினோ 3.4 ரீஜன் நம்ம சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்பது, அந்த சராசரி வெப்பநிலை கடல் பரப்பு வெப்பநிலை என்பது ஒரு அளவிற்கு மேலே போகும்போது இப்போ 2 டிகிரி 2.5 டிகிரி இல்லை 3 டிகிரி செல்சியஸ் அபோவ் நார்மல், அதாவது இந்த இயல்பை விட ஒரு 3 டிகிரி 3.5 டிகிரி இல்லை 2.5 டிகிரி இந்த அளவுக்குலாம் வேரியேஷன் இருக்கும்போது அந்த விண்ட் பேட்டர்னில் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரி இருக்குங்கிறதுல தான் இப்போ சில குழப்பங்கள் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை. அதே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எல்னினோ காலகட்டம் வட இந்தியாவில் சில இடங்களில் கனத்த மழையும் வந்து பதிவாகுது தென்மேற்கு பருவமழை காரணமாக. இங்கே வந்து தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு பதிவாகலை. இடையில் இப்போ கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் அந்த ஆக்டிவான சுற்றில் மழையானது பதிவாக இருக்கிறது கணிசமாக. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அந்த மழை பதிவானதுனால தான் கபினி அணைக்கான நீர்மட்டம் உயர்ந்து உபரி நீர் வந்து இங்கே வெளியேற்றப்பட்டு அதன் வகையிலாக தமிழகத்தை நோக்கி நீர் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல, உபரி நீரை திறந்து விடுறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருக்குது. அதற்கு மேலே அங்கே வந்து தேக்கி வச்சா அவங்க அணைக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் வந்து திறந்து வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான போக்குங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. இந்த காணொலியில் அரசியல் பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் கர்நாடகாவையும் காவேரியும் பற்றி பேசினாக்க கண்டிப்பாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஒரு நாட்டில் நம்மளாம் வாழ்கிறோம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரமிக்க ஒரு நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புக்கு நான் வந்து உடன்பட மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்,
மத்திய அரசு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னா அதெல்லாம் என்ன போக்குங்கிறதே எனக்கு வந்து தெரியல. தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, எங்களுக்கே வறட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க, ஒரு மழை பெஞ்சது, 2 நாள் பெஞ்சிருக்குமா, 2-3 நாள், அந்த 2-3 நாளில் அவங்களுக்கு கிடைத்த அந்த நீர்வரத்தில் அவங்க வந்து தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க. ஆனால் அது போதாது, நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் நமக்கு வேண்டும். 20 டிஎம்சி 25 டிஎம்சி நமக்கு வரணும். அது வந்து வர வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. இது வந்து பத்தாது. சும்மா உபரி நீரை திறந்து விட்டுட்டு அது என்ன 2 டிஎம்சியா 3 டிஎம்சியா இல்லை 4 டிஎம்சியா, அதிகபட்சமாக 5-6 டிஎம்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமே போதாது. அதை வைத்து நாம் ஒன்றும் பெரிதாக, இப்போ நீங்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாடும் போது சில இடங்களில் அது வந்து நீர் வந்திருக்கிறதுனால கொண்டாடி இருக்க முடியும். பெரும்பாலான இடங்கள்ல இன்னும் வரல. இப்போ டெல்டா பகுதிகளெலாம் வந்து வரல. நம்மளால் அதை பார்க்க முடியுது. வருத்தமாக இருக்குது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து அந்த வறண்ட ஒரு நிலப்பரப்பில் போய் ஆடிப்பெருக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த நிலை எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். பட் அங்கே தண்ணி இல்லாமல் இல்லை அணைகளில். அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அங்கே இருக்குது, ஆனால் அங்கேருந்து இங்கே வரமாட்டேங்குது. இதுதான் வந்து கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டு, அதை நான் வந்து ஓப்பனாகவே வந்து சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை என்பது வந்து இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அதை வந்து இங்கே கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. இதுதான் அவங்களுக்கு அரசியல். அதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி பேசினாலே கொஞ்சம் டீப்பாக போயிடுறோம். சரி, அது நம்ம கேள்வி பதில்களில் யாராவது இந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சுருந்தாங்கன்னா அதற்கு விளக்கங்கள் வழங்கும்பொழுது அதற்கு நம்ம அதிக நேரம் எடுத்து விளக்கங்கள் வழங்கலாம். இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அப்புறம் தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த 24 மணி நேரத்திலேயே நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 3 ரெயின்காய் ஸ்டேஷனில் மழை பதிவாக இருப்பதாக தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. மேபி சாரல் தூரல் லேசான மழை இல்லை ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் அது பதிவாக இருக்கக்கூடும். பட் 3 ரெயின்காய் ஸ்டேஷனில் மழை பதிவாக இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட ஒரு ரெயின்காய் ஸ்டேஷனு, அதே மாதிரியே மதுரை மாவட்டத்தில் கூட ஒரு ரெயின்காய் ஸ்டேஷனில். அப்போ சாரல் தூரல் மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். மதுரை மாவட்டத்திலும் சரி சாரல் மழையெல்லாம் வந்து பதிவாக இருக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதே நிலை தான். ஏதோ ஒரு ரெயின்காய் ஸ்டேஷனில் மழை பதிவாக இருப்பதாக தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. மேபி இப்போ 4ஆம் தேதிக்கான வானிலையில் நம்ம சில விஷயங்களை பார்த்துருந்தோம். 5ஆம் தேதி தென் உள் மாவட்டங்களிலும் கணிசமான அளவு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு ரெயின்காய் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா மழை. இப்போ 5ஆம் தேதின்னு பார்க்கும்போது அன்றைக்கி வந்து ஒரு 3-4 ஸ்டேஷனுக்கு குறையாமல் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் சிவகங்கை மாவட்டத்திலும் அந்த மாதிரியான மழைக்கெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது வந்து பியூர்லி அந்த வெப்பச்சலன மழை வந்து நல்லாவே கை கொடுக்கும் சில நேரங்களில் அந்த மதுரை சிவகங்கை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு. இதை நம்ம முந்தைய காலங்கள்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த சில நாட்களில் இதை நம்ம பார்ப்போம். இடையே மழைக்கான வாய்ப்புகள் வரும். பட் எல்லா பகுதிகளும் அதை வச்சு பெனிஃபிட் அடைய முடியாதுங்கிறதும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. தென்மேற்கு பருவமழை நல்லா பதிவானால் தான் நமக்கான நீர்வரத்து அதிகரிக்கும். ஒருபுறம் அந்த நீர்வரத்து அதிகரிக்கிறதுங்கிறது இருந்தாலும் பிற அணைகள் இருக்குது இல்லையா, அந்த தென்மேற்கு பருவமழையை சார்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அணைகள், அந்த அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்தாலும் நமக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைக்கல. இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்குமாங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்னினோ காலகட்டம், எல்னினோ வந்து இன்டென்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. பட் எனிவே உங்களுக்கு நார்தன் ஹெமிஸ்பியர் வின்டர் வந்த பிறகு டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். அந்த நினோ 3.4 ரீஜன்லேயும் ட்ராப் ஆகும். இன்னும் அட்மாஸ்பியர் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அதனுடைய இம்பேக்ட் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. என்றைக்கு அது வந்து வளிமண்டலத்தில் அதனுடைய இம்பேக்டை வந்து ஏற்படுத்த தொடங்குதோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ எல்னினோ இயர் இதுவாக இருக்குது, இப்போ வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. ஓரளவுக்கு ட்ரைனஸ் இருக்குது, ஆனால் மழை பெய்யுது. இதுவும் நம்ம எதிர்பார்த்துருந்தது தான். எல்னினோ எஃபெக்ட்டு, சூப்பர் எல்னினோ 1000 சொல்லி மான்சூனே ஊற்றிக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் நம்ம நம்பிக்கையாக தான் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அது கணிப்பு ஒரு புறம் இருந்தாலும் இங்கே மழை வந்து பேஞ்சிடும் எப்படியும் ஓரளவிற்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்.
பட் இதே நிலை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ வடகிழக்கு பருவமழையை நீங்கள் விட்டுருங்க. இப்போ அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு இருக்குது இல்லையா, அதோடைய வின்டரில், அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில், வின்டருக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு வரக்கூடிய வெப்பச்சலன மழை காலகட்டத்தில், அதற்கு பிறகு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு பதிவான வெப்பநிலையை விட அடுத்த ஆண்டு அதிகமான வெப்பநிலை தான் பதிவாகும் பகல் நேரத்தில். அதில் எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. சரி, இதுவே நான் வந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்தே வந்து பேசியிருக்கிறேன். ஏன்னா வழக்கமாக 11 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போவேன். இப்போ நம்ம எல்னினோவை பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கோம். அந்த காவிரி தொடர்பாகவும் கொஞ்சம் பேசும்போது சில விஷயங்களையும் நான் வந்து ஒரு இன்புட்டாக வந்து போட்டிருக்கேன். பட் அதை பற்றி நான் டீப்பாக நான் வந்து பேசலை. ஒருவேளை கேள்விகளில் யாராவது முன் வச்சுருந்தாங்கனாக்கா அதை பற்றி நான் வந்து பேசுவேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இதோட அந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைவு பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க போகிறேன். 19 கேள்விகள் இருக்குது. 19 கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கும்பொழுது இந்த காணொலியின் நேரம் வந்து இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷார்ட்டாக முடிங்க, 20 நிமிஷத்தில் முடிங்க, 25 நிமிஷத்தில் முடிங்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இனிமேல் ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆகிட்டு, இதுக்கு மேலே அந்த கேள்வி எப்படி இருக்குது, அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை எப்படி, அந்த நண்பர்கள் யார், அவங்களுக்கு எப்படி நான் விளக்கம் வழங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்தது தான் அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட். இதோட அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் கேள்விகளுக்கான விளக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க தொடங்கலாம். நாகவிஷ்ணு அவர் தான் முதல் கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அண்ணா, கிழக்கு திசை காற்று வந்து தென் மாவட்டம் விருதுநகர், மதுரை, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்ட பகுதிகள் ஓரளவுக்கு மழை பொழிவு பெறும். நீங்கள் கேட்ட மாவட்டங்கள்லேருந்து நான் வந்து சொல்கிறேன். இவை போக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து மழை பொழிவை பெற்றுடும். தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் ஆப்வியஸ்லி அது வந்து எப்படி இருந்தாலும் லோ லாட்டிடியூட் சர்க்குலேஷன்லாம் இருக்கும் போதெல்லாம் அது மழை பொழிவை பெற்றுடும். ஸோ அதனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டில் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பலனடைஞ்சிடும். தென் மாவட்டங்கள், தென்கோடி மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு மழை பொழிவை பெற்றுடும். இப்போ இந்த தென் உள் மாவட்ட பகுதிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், அந்த பகுதிகளை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த இடையில் நமக்கு வெப்பச்சலன மழை கிடைக்கிது இல்லையா, அது வந்து ஓகே. ஒருவேளை மதுரை மாவட்டத்திற்கும் வடகிழக்கு பருவமழை பலன் வழங்கணும்னாக்கா அதற்கு நல்ல ஒரு சாதகமான சூழல் என்பது வந்து வரணும். அந்த மாதிரி நடந்திருக்குது இதற்கு முந்தைய ஆண்டுகளில். அதனால் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது பார்க்கணும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல்களை பொறுத்தது தான். மற்றபடி ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழை பொழிவு பெறும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலும். தென்காசி, நெல்லை மாவட்ட பகுதிகள் வந்து கண்டிப்பாக வந்து பலனடைஞ்சிடும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மெயினாக வந்து பலனடைஞ்சிடும். தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதிகளும் கண்டிப்பாக வந்து பலனடைஞ்சிடும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயமாக உங்களுக்கு நான் சில தகவல்களை தெரியப்படுத்துகிறேன் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில். பட் இப்போ அப்கமிங் டேஸில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இடையே. திவாகர் திவா அப்படிங்கிற ஐடியிலேருந்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கந்தக பூமி அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாது இல்லை, திருச்சியிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பல பேருக்கு இது வந்து தெரியும். வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே இப்போ நம்ம டெல்டா மாவட்டம்னு எடுத்துட்டோம்னாக்கா, இப்போ நான் காரைக்காலில் இருக்கேன் இல்லையா, செய்தி ஊடகங்களில் முன்னாடி ஒரு 5 பகுதி 6 பகுதி தான் போடுவாங்க. சரி, இது வந்து அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருந்தாலும் இதை நான் சொல்கிறத வச்சு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களால் அப்போ தான் இது என்னங்கிறத கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன், வெப்பநிலை தொடர்பான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுறது திருச்சியில் என்ன வெப்பநிலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. ஏன்னா இப்போ நியூஸில் வந்து காரைக்காலுக்குன்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்ல டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் எல்லாம் வந்து வாயை பழந்து பார்த்துட்ருப்போம். திருச்சியில் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாகவே வந்து அடிக்கும். வெயிலுக்கே ஃபேமஸான ஊரில் திருச்சியும் ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது.
அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு தான் அதெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நல்ல விவரம் தெரிஞ்சு கல்லூரிலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பிரிக்கப்பட்டது. முதல்ல பெரம்பலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது மற்றும் அதன் பிறகு பெரம்பலூரிலிருந்து அரியலூர் தனியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த 2 மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலப்பரப்பை கொண்டது தான். இப்போ அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் மட்டும் அந்த நிலப்பரப்பு என்பது வந்து மாறும். எப்படி சொல்கிறதுனா, அரியலூர் மாவட்டத்தில் இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நெருக்கத்தில் சில இடங்கள் இருக்கும். இந்த கங்கை கொண்ட சோழபுரமே சொல்கிறோம் இல்லையா, மீன் சுருட்டி நம்ம மழை அளவுகளில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதனுடைய அமைப்பு என்பது வேறு. அது வந்து இந்த காட்டுமன்னார் கோயில், லால்குடி, அதற்கு அப்படியே கொஞ்சம் பேரலாக மேற்கில் வந்து இருக்கும். கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அது வந்து இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரமும் சரி, மீன் சுருட்டியும் சரி. அந்த பகுதிகளினுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் டுவர்ட்ஸ் மேற்கு போக போக பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளினுடைய அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அமைப்புன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே வித்தியாசமான அமைப்புகள் இருக்குது. இதில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு என்ன ஒரு எஜ்ஜு இருக்குனாக்கா, இந்த மழை ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து அவ்வப்பொழுது மழைப்பொழிவு வந்து பெற்றுடும். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலே நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கனாக்கா, நீங்கள் எந்த மாதிரியான அந்த பதிலை என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அதனுடைய நிலப்பரப்பை பற்றி நான் வந்து சொல்லணும்னா இப்படி தான் வந்து சொல்லணும். மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான வெப்பச்சலன மழை அவ்வப்பொழுது பதிவாகலாம். திருச்சி மாவட்டத்திலும் மழையை நான் வந்து அதிகமாக தான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும், அதாவது திருச்சி மாவட்டத்தை ஏன் நான் இந்த கன்சிடரேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரேன்னா, அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே திருச்சி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மழையெல்லாம் பெருசாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஒரு 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 2-3 ஆண்டுகள். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா, நம்ம இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான அந்த ஆப்லாம் வந்து ரொம்ப எளிமையாக இல்லை. ரைன் வீவராக இருக்கட்டும், இல்லை வேறு சில ரேடார் இதெல்லாம் பார்த்து அப்படியே இந்த மேப்லேயே காட்டுது இல்லையா, அந்த மாதிரியான ஆப் கிடையாது. ரேடார் தான் இருக்கும். அந்த ரேடாரை பார்த்து அதுவும் வந்து காரைக்கால் ரேடார் வந்து ஒர்க் ஆகாது. இந்த சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்து நம்ம திருச்சி மாவட்டத்தை செக் பண்ணணும். அது 300 அந்த கிலோமீட்டருக்கு உள்ளே வருமானு கேட்டிங்கனாக்கா, அது கொஞ்சம் தொலைவாக தானே இருக்குது. அப்போ திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளின் நிலவரம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக அதில் வந்து தெரியாது. பட் திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களினுடைய இந்த நிலவரம் என்பது வந்து நமக்கு வந்து தெரியும். என்றைக்காவது தான் அதில் மழை மேகங்கள்லாம் ஓரளவுக்கு காட்டும். ஸோ அதை வச்சு தான் அந்த மழை மேகங்களுடைய நகர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், நிகழ்நேர தகவல்களை வந்து வழங்கிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக ஒரு நாள் மழையானது பதிவாகும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தட்டையங்கார்பேட்டை பகுதியில் ஓரளவுக்கு மழையானது பதிவானது. இப்போ எப்படி இந்த பெரம்பலூரில் இந்த மலைக்கு அந்த சைடு அந்த பகுதிகள் இருக்குதோ, பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் இருக்குதோ, இதுக்கு வந்து வடக்கில் தான் மழை இருக்குது. இப்போ துறையூருக்கு வடக்கில் அந்த மாதிரி வந்து இருக்குது. இந்த பச்சைமலை, செங்காட்டுப்பட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மழை பகுதிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதகமான அமைப்பு கொண்ட ஒரு நிலப்பரப்பு என்பது திருச்சியில் வந்து இல்லை. அன்லெஸ் அந்த விண்ட் கண்டிஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆனால் மழை வந்து கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே திருச்சி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தொடர்பாக கூட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே அந்த நிலப்பரப்பை பொறுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதிலே பார்த்திங்கன்னா மணப்பாறை இருக்கக்கூடிய பகுதி என்பது வந்து வேறு, ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது வந்து வேறு, இந்த மணச்சநல்லூர் பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதிகளில் அப்பப்போ மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்கும், வெப்பச்சலன மழை. அதையும் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அமைப்பு வந்து இருக்குதுங்க. எனிவே உங்கள் பகுதியில் நம்பிக்கையோடு காத்துருங்க. பட் ஆனால் அந்த வறட்சி, இந்த பிரச்சனையை வந்து ஒரு சொல்யூஷன் வச்சு தவிர்க்க முடியாதுங்க. இந்த தண்ணி வந்து காவேரி, இந்த மேட்டூர் அணையிலேருந்து வரக்கூடிய அந்த நீர், அதனை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த நீர் வந்ததுன்னா தப்பிச்சுக்கும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து சொல்கிறேன். மழை வந்தால் தான்
அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். வெப்பச்சலன மழை கை கொடுக்கல, நடுவில் அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 5-6 நாள் பெய்யாமல் இருந்தது, 10 நாள் பெய்யாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரையாக தான் இருக்கும். பகல் நேர வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸை தொடுறதுல எப்படி சொல்கிறது, தொட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. 40-40க்கு மேலே கூட போகலாம். அதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இப்போ ஆல்ரெடி தொண்டியில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வெப்பநிலை பதிவாகி இருந்ததை தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி 40 டிகிரி செல்சியஸ், ஏன் 40க்கு அதிகம், 40 டிகிரி செல்சியஸ் வரையில் கூட சில இடங்களில் வெப்பநிலை பதிவாகலாம். ஒரு 10 நாள் தொடர்ந்து மழை இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மந்த். அது ஆகஸ்ட்டாக இருந்தாலும் சரி, செப்டம்பராக இருந்தாலும் சரி, ஏன் அக்டோபர்லேயே சில நாட்களில் மழை இல்லைன்னா அந்த மாதிரியான வெப்பநிலை வந்து இருக்குங்க. சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து, குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன், வெரி ஹெவி ரைன் yesterday, so long time rain, I think it's 4 hours rain, it's very nice, thanks தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நைஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சில பேர் வந்து ரொம்ப கனத்த மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரத்தனபுரி மாதிரியான பகுதிகளெலாம் ரொம்ப கனமழை அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்தி ஊடகங்கள்லாம் கூட நியூஸஸ் வரதை என்னால் கேட்க முடிஞ்சுது. ஏன்னா மழை பெஞ்சிருந்ததா மாடியில், அதனால் கீழே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது சில இன்ஃபர்மேஷனாக நான் வந்து உள்வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுதான், இலங்கையில் இந்த காலகட்டத்தில் மழை கிடைச்சதுன்னா நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்க வேண்டியது தான். இன்னும் காலம் இருக்குது. இலங்கையில் அதுவும் மட்டக்களப்பு பகுதிக்கு நிறைய கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது 2026 இருக்கிறது. ஷாகி 1998 ஜாங்கர் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து, ஃப்ரம் 6:30 to 8:30 PM 3/8/2026 இன்னர் சிட்டி சென்னை நுங்கம்பாக்கம் அண்ட் சரௌண்டிங் continuous drizzle, yet to pick up till moderate rain, but forecast says late night early morning few centimeters expected, hoping that's the case as the same has been predicted till 10th, but incredibly grateful at least we got this much அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவ்வளோதான், அது அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பட் வெதர் மாடல் காட்டினதெல்லாம் வந்து இப்போ நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் சென்னையில் மழை புழக்கம்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். சில இடங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், எல்லா இடங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ வெதர் மாடல்ஸ் அது வந்து ஒரு மிஷின். அந்த மிஷின் வந்து ஒரு கணிப்பு வந்து சொல்லுது. அந்த கணிப்பில் வந்து பார்ஷியலாக சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நமக்கு கிடைச்சதை இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இனிமேல் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது இப்போ என்னால் வந்து உறுதிப்படுத்த முடியுது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து நல்லாவே வெயிட் பண்ணுவேன் சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அது பல ஃபேக்டர்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது. பட் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம நீர் மேலாண்மையில் இன்னுமே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறது தான். பட் இந்த ஆண்டு கண்டிப்பாக நீர் மேலாண்மைக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சேனலில் கூட பேசியிருந்தேன், மழை நீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அரசு உதவி செஞ்சு அதை கன்ஃபார்மாக எல்லா இடங்களுக்கும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் உடனடியாக செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. நம்ம காலத்தை வந்து கடந்து போயிட்டோம். இப்போ இனிமேல் கிடைக்கக்கூடிய நீரை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேமித்து வைத்து அதை எப்படி பயனுள்ளதாக எப்படி அதை பயன்படக்கூடிய வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கோம், அதனால் வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம அப்படி போயிட்டுருக்கோம். அதுதான் வந்து உண்மை. வடகிழக்கு பருவமழை கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பாபுராவ் ஆர்பிஎஃப்சி அப்படிங்கிற ஐடியிலேருந்து, நோ ரைன் குடியாத்தம் தாலுக், ஹவ் இஸ் கம்மிங் ரைன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அது மாதிரி தான். இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில், வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்குது. ஆனால் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எல்லா இடங்கள்லையும் பதிவாகலை. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய சில நாட்களிலும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். கார்த்திகேயன், தென் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நிலத்தடி நீர் உயரும் அளவிற்கு தினமும் நல்ல மழை பெய்து வருகிறது. ஏனோ தெரியவில்லை, இந்த வருடம் வட சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் சொல்லும் அளவிற்கு மழை நிகழ்வுகள் இல்லை. பெரம்பூர் முதல் திருவொற்றியூர் வியாசர்பாடி வரை வறண்டு தான் உள்ளது.
வடகிழக்கு பருவமழை வட சென்னை பகுதிகளை ஒதுக்கிவிட்டு இதே போல் பெய்தால் நிலைமை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் மழை பெஞ்சதுன்னா பாடியில் வந்து ஒரு நாள் மழை விட்டு சாத்துன்னு சாத்துனுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியறதில்ல. அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். அதற்கான கட்டமைப்புகளை இருந்தது. சென்னை வந்து ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு விஷயமாக தான் வந்து இருந்தது. ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. அதில் இருந்து அந்த சிக்கல்கள் ஆரம்பிச்சிருக்கும். அதான் அந்த சிக்கல் கொஞ்சம் மினிமலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த சிக்கல் கொஞ்சம் மேக்ஸிமமாக போயிட்டே இருக்குது. அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். இதை வந்து அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம தான் பண்ணணும்னு கிடையாது. சுதந்திரத்திற்கு முன்னாடியிலேருந்தே அவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டி நகர்லாம் வந்து ஒரு நீர்நிலையாக இருந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி போயஸ் கார்டன் இந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறது நீர்நிலைகளுக்கு நடுவில் அந்த மணலை கொட்டி அந்த மாதிரியான சில நகரங்களை அவர்கள் வந்து உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் வந்து அது ஒரு குறுகிய மக்கள் தொகை கொண்ட ஒரு இடமா இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக தெரியல. நம்ம படிக்க எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும் சிட்டியை. பள்ளிக்கரணை அது வந்து அவுட்ரு தானே. இன்றைக்கி அது வந்து அவுட்ரு கிடையாதுல்ல. இன்றைக்கி அதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ குரோம்பேட்லாம் பார்த்தா நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்த குரோம்பேட்டா இதுன்னு திரும்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவ்வளோ சேஞ்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னாக்கா அது ஏர்போர்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோனாக இருக்குது. அதனால் அங்கே கொஞ்சம் உயரிய கட்டிடங்கள் யாரும் ரொம்ப பெரிய அளவில் கட்டின மாதிரி நான் வந்து பார்க்கல. அதுதான் கொஞ்சம் அதுதான் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்களே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் இருக்குது. ஒரு 10 ஃப்ளோர் 20 ஃப்ளோர் 30 ஃப்ளோர்லாம் இன்னும் யாரும் போகலை. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. அது ஏதோ ஒரு விதிமுறை இருக்கிறதுனால அப்படி விட்டு வச்சுருக்காங்களாங்கிறதும் எனக்கு வந்து தெரியல. பட்டு அதற்கு பக்கத்தில் பாருங்கள், அதாவது இப்போ அந்த சைடு போட்டோம்னா நம்ம ஏர்போர்ட்டே நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா சில மாறுதல்கள்லாம் வந்து நடந்திருக்குது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் மாறிட்டுங்க. இந்த 200 அடி ரோடு, அதில் ஒரு ஏரிக்கு நடுவில் ரோடு போட்டு வச்சுருக்கோம். அதாவது எங்கெங்கேயோ பாலம் கட்ட முடிஞ்ச நமக்கு ஏரிக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டி அந்த ரோடை மேலே போடணுன்னு தோணலை பாருங்கள். இது வந்து யார் தப்பு? இதெல்லாம் எப்போ நடந்தது? அப்படி தான் எனக்கு வந்து யோசிக்க தோணுது. அது படிக்க ஓடிட்டு இருக்கட்டுமே. ஒரு நீர்நிலை இருக்குது, அதையே ரெண்டாக பிரிக்கணும். நடுவில் ஒரு ரோடு போட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று நீங்கள் பிரித்து வச்சிங்கனாக்கா அது பிரிஞ்சு அப்படியே இருந்துருமா? மழை நல்லா பெய்யும் போது ரோட்டில் தானே தண்ணி வந்து நிற்கும். அதோட வழி தானே அது. அதை நீங்கள் வந்து அறுத்து ரெண்டாக பிரித்து வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இயற்கையாக இருந்த விஷயங்களில் நம்ம மாறுதல் பண்ணாமல் நம்மளுடைய அந்த வாழ்க்கையை எளிமையாக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டு, ஏன்னா மக்கள் தொகை அப்படி டெவலப் ஆகிட்டாங்க. 1 கோடி 1.5 கோடி. அப்போ அதை கொஞ்சம் மினிமலாவது கொஞ்சம் யோசிச்சாவது செய்யலாம் இல்லையா? ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு சாலையை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை ஏரி மேலே மண்ணை கொட்டி அதுக்கு மேலே கட்டிடங்களை கட்டுறதுக்கு அவசியம் வந்து என்ன இருக்குது? இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதுதான் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது. அது நான் சொல்லி கேட்பாங்களா? அது முதல்ல சொல்லுங்கள். இது யார் பேசணுமோ அவங்க வந்து பேசணும். இல்லை யாராவது கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணும்போது அந்த ஒரு செலவாகுதுன்ட்டு பார்க்காதீங்க. எவ்வளவோ கண்ணாமலாம் செலவாகிட்டுருக்கு. ஒரு ஏரிக்கு மேலே ஒரு பாலத்தை போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் வந்து கேட்குறேன். ஒரு சாலை அமைக்கிறீங்க, 200 அடி சாலை, அது ஏன் ஏரிக்கு நடுவில் போடணும் பொழந்து? அதுதான் நான் வந்து அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் பார்த்த இடங்களில் அது கொஞ்சம் பெக்குலியராக எனக்கு பட்ட சில இடங்கள். அதனால அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம கண் பார்வையிலே அப்படி இருக்கும்போது அப்போ வெளிய நகரம் வளர வளர பார்த்திங்கன்னா என்னென்னமோ மாதிரி இருக்குது. நான் கூட சமீபத்தில் ஒரு இடம் அவுட்ரில் போய் பார்த்தேன். அந்த இடத்த சுற்றி ஏரி தான் இருக்குது. அந்த ஏரியெல்லாம் இப்போ தண்ணி இல்லை, அதெல்லாம் வறண்டு இருக்குது. பக்கத்துலேயே எல்லோரும் பிளாட் போட்டு விற்றுட்டு தான் இருக்காங்க. அந்த ஏரியும் இன்னும் கொஞ்சம் நல்ல பிளாட் போட்டு விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அதெல்லாம் மாறணும். மாறுமான்னு பார்ப்போம், நம்பிக்கையோட காத்திருப்போம். சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் தான் வந்து அடுத்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இன்று இரவு நாகையில் பொழிந்த மழை லேசான மழை, நான் கனமழையை எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கனமழை ஆக்சுவலாக காரைக்காலில் பதிவாயிட்டுங்க. மிஸ்ஸு தானே. அன்றைக்கி ஒரு நாள் 49 மில்லிமீட்டர் நான் சொல்லும் போது உங்கள் பகுதியில் பெரிய அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ரெயின் கேஜ் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல அந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி காரைக்காலில் அந்த மாதிரி ஒரு மழை தான். மழைமணி இருக்கிற இடத்துல 57 மில்லிமீட்டர் எனக்கு டேட்டா கிடச்சிது. மழைமணி இல்லாத இடத்துல 80 70 கண்டிப்பாக டச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன்.
அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தான் வாய்ப்பு இருக்குது இல்லையா, இடையே அப்போ பார்த்துக்கலாம். ஜெயக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ சார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. பால்பாண்டி இதயங்கள் வழங்கியிருக்கிறார். உங்களுக்கும் என்னுடைய இதயங்களை நான் வாரி வழங்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருங்க. ஆனந்தன் மகேஷ் அவரும் பல இதயங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் என்னுடைய பல இதயங்களை வழங்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. இஸ்ரவேல் பரமானந்தம் பத்தனம்திட்டையில் இரவு முழுவதும் கனமழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ 17 மணி நேரத்துக்கு முன்பாக அது கேரளாவில் இப்போ என்ன நிலவரங்கிறத மறக்காமல் கூட கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜி மதிவானன் தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, ஹார்ட்டின் கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடிய ஹார்ட்டின் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேனே, திருச்சி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அது நேரம் கூடி வரும்போது என்ன பண்ணுதுன்னா சில நேரத்தில் மிஸ் பண்ணி விட்டுடுது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைகிறது என்பதை போல். ஆனந்தன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம், மேகமூட்டம் காணப்படுகிறது, மழை நின்றுவிட்டது. அஃப்கோர்ஸ் மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தன்மை குறைந்து விட்டது. பொள்ளாச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நண்பர் அவர். இவருடைய அந்த கருத்தின் வாயிலாக நம்மளால் அதையும் உறுதிப்படுத்த முடிகிறது. ஆர்சி சனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் ப்ரோ, நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்தில் பெரிய கமெண்டாக இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து பேசுகிறேன். இந்த நிலத்தில் மானாவாரி பயிரான நிலக்கடலை விதைச்சி இருக்கிறோம் ப்ரோ. நிலக்கடலை விதை சதத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான ஈரம் சரியாக கொடுக்கவே இல்லை. வெயில் மற்றும் காற்று நாளையும் நிலக்கடலை செடியில் இருக்கிற ஈரம் காஞ்சி இப்போ ஒரு மாதிரி ரொம்பவே காய்ஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு வாரம் விட்டால் எல்லாம் தீஞ்சு போயிடும் நிலைமைக்கு வரைக்கும் வந்துட மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சொன்ன பகுதிக்கு ஒரு நல்ல மழையாவது வருங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி சும்மா தூறல் சாரல் தான் வருது. அது வந்து அதுக்கு செடிக்கான சரியான ஈரப்பதம் இல்லை. ஒரு 3-4 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஈரப்பதம் கொடுக்குற அளவுக்கு மழை இந்த ஒரு வாரத்தில் இருக்குங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மழை வாய்ப்பு இருக்குது, இதே மாதிரியே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் மட்டும் 20 மில்லிமீட்டர், இப்போ நம்ம ஒரு 2 பகுதியை நாமக்கல்லில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பதிவாகுது. அந்த மாதிரியான ஒரு மழை உங்களுக்கு கிடைக்கணுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்துட்ருங்க. அதுதான் இயற்கையில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படி தான் வந்து இருக்குது. அதுதான் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். ராஜகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து வேதாரண்யம் பகுதியில் மட்டும் மழை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரும், கவலையப்படாதீங்க. இப்போ மட்டும் கிடையாது, 2026 நீங்கள் வேதாரண்யம் பகுதியில் மழை எப்போ நிற்கும்னு கேட்குற அளவுக்கு கூட சில நேரங்களில் மழை பதிவாகும். இந்த மொத்தமாக சொல்லிட்டேன், இந்த 2026 நீங்கள் ஒரு முறை இதை வந்து கேட்பீங்க. அந்த அளவிற்கான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து அரவக்குறிச்சி மழை உண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சுருக்குறாங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில். பட் எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் தான். ஸோ பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஜெயக்கண்ணன் மருதூர் வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் செடிகள் கருகிவிட்டன, சவுக்கை கன்றுகள் கருகிவிட்டன, 6 குளம் வற்றி விட்டன. எப்போது நிரம்பும்? வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நிரம்பும். நடராஜன் தமிழ், பெரம்பலூர் மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. உண்டு. பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். சுபாஷ், நாகையில் 49 மில்லிமீட்டர் மழை பதிவாகவில்லை. நான் இருக்கும் பகுதியில் பதிவாகவில்லை, நகர் பகுதியில் பதிவாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ரெயின்ஃபால் டேட்டாவில் ஒரு மழை அளவுகள் கிடைக்குது. சில இடங்களில் அது நெருக்கத்திலே இருப்போம். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நினைப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே பெஞ்சதை விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவும் பெஞ்சிருக்கலாம், அங்கே பெஞ்சதை விட இங்கே குறையாகவும் பெஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். வெப்பச்சலன மழையினுடைய இயல்பில் இதுவும் வந்து ஒன்று. இப்போலாம் வந்து பருவமழை காலகட்டத்தில் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. திருநள்ளாறில் பெய்யல, காரைக்காலில் பெய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதுதான் சூழல்கள் மாறுது, கண்டிஷன்ஸ் மாறுது. கடந்த சில ஆண்டுகளாக அந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறத என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. அதற்கு தகுந்தாற் போல் இனிமேல் நம்ம வந்து நம்மளுடைய திட்டமிடல்களையும் நம்மளுடைய வருங்காலத்திற்கான, அதாவது இப்போ நிகழக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு படிப்பினை.
இந்த படிப்பினையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த வானிலையில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருக்கோம். அது நடந்துகிட்ருக்கு. இதுதான் எங்கள் மெயின் பாயிண்ட். அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.